நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. நீ தோற்றுக்கொண்டே இருந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. நீ கவலைப்படாதே. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய் என்ற மனதில் உறுதியை மட்டும் வை. உன்னுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் காலம் வந்துவிட்டது. இனியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று ஒரு நொடி கூட நினைக்காதே. உனக்கு வெற்றி வாய்ப்புகள் பல வந்து கொண்டே இருக்கின்றன வரிசையாக. உன்னை சுற்றி உள்ளவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்திருப்பாய். அது அவர்களின் கரும வினை. அவர்கள் மீது நீ கோபமோ எரிச்சலோ காட்டாதே. புன்னகையுடன் விலகியே இரு. இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. நான் சொல்கிறேன். உன்னை பெற்றெடுத்த தகப்பன் நான் சொல்கிறேன். உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது. உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு கர்ம வினையின்படி கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது. இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து கொண்டு இருந்ததால் தான் அதனுடைய தாக்கம் இன்று வரை உன் மனதிலும் உனக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை நீ மாற்ற இனி எப்போதுமே என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே வா. அது உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு தானாகவே அழைத்து வரும். அப்போது உன்னை தூக்கி நான் துடைத்து உனது துன்பங்களுக்கான நிவாரணத்தை நானே வழங்குகின்றேன். நீ பல கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பதால் தான் அவை அனைத்துமே இப்பொழுது செயலாக மாறி இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் உனக்கு வரிசையாக அளித்து கொண்டிருக்கின்றன. இவை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை எல்லாம் சுலபமாக நொடி பொழுதில் நீ கடந்து விடுவாய். கடந்தும் செல்லலாம். அதற்கு தேவை நீ செய்ய வேண்டியது என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரிப்புவதே. என்னுடைய நாமத்தை உச்சரித்து பொறுமையாக நம்பிக்கையுடன் என்னை நம்புவது மட்டும்தான் உன்னுடைய கடமை. மற்றது எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு. நன்மை செய்து பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் செய்ய முடியாது தெரியுமா? நன்மையை செய்து கொண்டிருப்பவர்கள் தீமை செய்ய ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்கள். உறுதியான பக்தியால் அனைத்துமே உனக்கு கிட்டும். இனி உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சரியாகும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த அப்பாவின் வாக்கு உண்மையானது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீ எளிதாகவே கடந்து விடுவாய். என்னை மட்டும் நீ நம்பு. உன் கூட நான் எப்பொழுதுமே இருப்பேன். நேர்மை ஒரு வரப்பிரசாதம் என்பதை நீ மறந்து விடாதே. நேர்மைதான் எல்லோருக்குமே வேண்டும். நேர்மையோடு வாழ்ந்து பார். உனக்கு வர வேண்டியது வந்து சேரும். உன்னால் எல்லாம் முடியும். நீ எதற்காக உன்னுடைய வெற்றியிலிருந்து பின்வாங்கப் போகிறாய்? அப்படிப்பட்ட எண்ணமே உனக்கு வேண்டாம். நான் இருக்கிறேனே. நீ மிக சிறந்த வெற்றியாளனாக மிளிர வேண்டுமெனில் போராட்டங்கள் அனைத்தும் மன உறுதியுடன் துணிச்சலுடனும் எதிர்கொண்டால் வெற்றி என்பது கை கெட்டிய தூரம்தானே. பிறகு எதற்காக நீ பின்வாங்குகிறாய்? துணிச்சலாக இறங்கு. நான் இருக்கிறேன். உன் மனது பற்றி உன்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. உன் மீது உன்னை போல் அக்கறை உள்ளவர் எவருமே கிடையாது. உன்னை நீயே முதலில் தாழ்த்திக் கொள்வதை நிறுத்து. உன்னை நீ அறிய முயற்சி செய். உன் காரியமெல்லாம் தானாகவே கைகூடி உன்னை தேடி வரும். வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்திக்க வைத்த வரிகள் தான் இது. வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னது என்று தெரியுமா? கடைசி வரைக்கும் ஒருத்தரை முழுசாக புரிந்து கொள்ள முடியாது என்றால் எவன் புரிந்து கொள்கின்றானோ அவன்தான் நிம்மதியாக இருப்பான். ஒருவரை உங்களால் முழுமையாக 100% புரிந்து கொள்ள முடியும் என்றால் அந்த மனிதரோடு உங்களால் உறவாட முடியாது. அது கணவன், மனைவி, அண்ணன், அக்கா, தங்கை, தம்பி, நண்பன், காதலி, இப்படி எந்த உறவாக இருந்தாலுமே சரி. வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அந்த புரிதலை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம்தான். நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பலது பலருக்கு இன்றைக்கும் கனவாகவே இருக்கிறது. மகிழ்ச்சி என்றால் என்னவென்று அதை அனுபவிக்கும் போது மனிதனுக்கு தெரிவது கிடையாது. அப்போது அவர்களுக்கு அலட்சியப்படுத்துவார்கள். அது இல்லாமல் போகும்போது பாருங்கள், அப்போதுதான் தெரியும். நேர்மையற்றவர்களும் உயர்கிறார்களே என்று நாம் எப்படி வருத்தப்படவோ ஆச்சரியப்படவோ கூடாதோ,
அதே போலத்தான். ஏனெனில் நம்முடைய நோக்கம் உயர்வும் அல்ல, நேர்மையாக இருப்பது மட்டுமே. ஒரு மணியைப் போல நல்ல செயல்கள் சொர்க்கத்தின் வாசலில் ஓசையை எழுப்பும். சில சமயங்களில் மலைக்கு ஒதுங்கி நிற்பதைப் போல. அதுபோலவே சில மனிதர்களிடம் ஒதுங்கி நிற்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. ஒருவர்களை கண்டால் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? அவர்களிடம் வீணான வாக்குவாதத்தை விட்டு அவர்களிடமிருந்து நீங்கள் ஒதுங்கி வந்து விடுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை செழுமையாக வைத்துக்கொள்ளும். அவர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், எதுவுமே நீங்கள் காதில் போட்டு கொள்ளாதீர்கள். கசக்கும் வேப்பங்காய் கூட பழுத்தால் இனிக்கிறது. கடைசி வரை பழுக்காத காயாய் சில மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை நம்மால் திருத்தவே முடியாது. என்ன செய்தாலும் அவர்களால் திருந்தவும் முடியாது. உன் தூய பக்தியினால் மட்டுமே நீ நினைத்தது நிச்சயமாகவே நிறைவேறும். உன் அப்பாவின் துணையோடு நிச்சயம் நீ நினைத்தது எல்லாமே உன் கைகூடி தானாக வரப்போகிறது. நேர்மை என்பது நமக்கு அப்பா கொடுத்த வரப்பிரசாதம். அதை எப்பொழுதும் தவறாமல் நாம் கடைபிடிக்க வேண்டும். தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நமக்கு வாய்த்தாலும் நேர்மையாகவே வாழ வேண்டும். வாழ்வில் ஓரிரு நாள் நேர்மையாய் வாழ்ந்து பார்த்து அதனுடைய ருசியை நீங்கள் உணர்ந்துவிட்டால் நாம் எதற்காகவும் நேர்மையை இழக்க மாட்டோம். இழக்கவும் மனது வராது. நேர்மை கூட ஒரு போதைப் பொருள்தான். அதை அனுபவித்து விட்டால் அதற்கு நாம் அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. ஆனால் மன நிம்மதி நமக்கு முழுவதுமாகவே கிடைக்கும். இந்த போதைப் பொருள் கூட ஒரு நல்லதுக்குத்தான், நல்ல போதைப் பொருள்தான். அதனால் நீங்கள் நேர்மையாகவே இருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களுடைய நேர்மையை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். என்னுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்கும், எப்பொழுதுமே கிடைக்கும். உங்களுடைய மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மனமே அமைதிக்கோள் என்று கூறி பாருங்கள். மனித மனம் அமைதியை தேடி அலைகின்றது. அது எங்கே கிடைக்கும் என்றும் அலைகளிக்கிறது. ஏனெனில் அமைதியாக இருக்கிற போதுதான் மனம் நிம்மதியாக இருக்கிறது, நிறைவாக உணர்கிறது. ஒரு அமைதியான சூழலில் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருப்பது என்பது எளிது. ஆனால் மிகவும் சத்தமான மற்றும் கூட்டமான இடங்களில் அமைதியை தேடுவது எவ்வளவு கடினம். நாம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வெளியில் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்குள்ளேயே தேட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முள்ளேயே உறைந்திருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாம் கண்டுபிடித்தால் வெளிப்புற சூழ்நிலையெல்லாம் நம்மை பாதிக்கவே பாதிக்காது. சில நேரம் நாம் அனைவரும் ஆசை, காமம் பற்றி தேவையற்ற சிந்தனைகளால் மனதின் அமைதியை நாம் கெடுக்கிறோம். மனதை அமைதிப்படுத்துவதற்கு அதன் போக்கிலேயே சென்று வெல்வதே எளிமையான வழியாகும். அதனை செய்ய மனதை இனிமைப்படுத்த வேண்டும். அமைதியை மனமே ஏற்படுத்த வேண்டும். உலக அமைதியில் மட்டுமல்ல, உள்ளூர் அமைதியிலும் நமது மனமே அதிகமாய் ஒரு மந்திர சாவியாய் வைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மந்திர சாவி மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டால் போதும். அமைதி இல்லாமல் தவிப்பவர்களில் பலர் குழம்பிய குட்டைகளாகவே இருப்பார்கள். ஆழம் குறைந்த குட்டைதான் என்றாலும் அது கலங்கி இருந்தால் அதன் அடியில் இருப்பது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் தெளிவாக இருக்கின்ற நீர்நிலை ஆழம் மிகுந்திருந்தாலும் அதன் அடியில் இருப்பவற்றை தெளிவாக பார்க்க முடியும். புற சூழல் எப்படி இருந்தாலும் அமைதி என்பது வெளியே இல்லை, நம் அகத்தில்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் சொந்தங்களே, அமைதி என்றால் நம்மை சுற்றி சிக்கல்கள் ஏதுமற்ற அமைதியான சூழல் அல்ல. மாறாக நம்மை சுற்றி அச்சுறுத்தும் சிக்கல்கள் இருந்தாலும் உள்ளத்தில் உணரும் அமைதியே உண்மையான அமைதி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் எங்கு இருந்தாலும் இதை எப்போதும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் எல்லாவற்றையுமே நான் எப்போதும் அறிவேன். எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எனது பக்தர்களுக்கு தீங்கு விளைவிக்க நான் ஒரு பொழுதுமே அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் நன்றாகவே இருப்பீர்கள்.